கோவை மாநகர மையப்பகுதியில் உள்ள சிஎம்சி காலனியில் மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வரும் பொது கழிப்பிடம் மிகுந்த சேதமடைந்து சுகாதாரமற்று காணப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளுடன் விவரிக்க நேரலையில் இணைந்துள்ளார் எமது செய்தியாளர் பிரசாந்த். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பிரசாந்த், அந்த இடத்தில் அந்த பொது கழிவறையானது எந்த நிலைமையில் இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சொல்லுங்க. யுவராணி, கோவை மாநகரம் முழுவதும் பொது கழிப்பிடத்தினுடைய நிலை என்னவாக இருக்குது என்பது குறித்து கடந்த 3 நாட்களாக நேரடியாக நம்ம களத்திற்கு போய் ஆய்வு மேற்கொண்டோம். அதில் பார்த்திங்கன்னா கோவையிலுடைய புறநகர் பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது, பராமரிப்பின்றி காணப்படுகிறது. ஏனென்றால் கோவை என்பது மேற்கு தொடர் மலையொட்டிய பகுதிகள் இருக்குது. அங்கு பழங்குடியின கிராம பகுதிகள் இருக்கிறாங்க. அதே போல் புறநகர் பகுதியில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த போன்ற இடங்களுக்கு பொது கழிப்பிடம் என்பது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் எந்தவித பராமரிப்புமின்றி காணக்கூடிய காட்சிகள் நாம் நேருக்கு அந்த செய்தி தொகுப்பில் பதிவு செஞ்சிருப்போம். அதற்கு பிறகு கோவை மாநகர மையப்பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் பல இடங்களில் இது போன்ற பொது கழிப்பிடங்கள் பராமரிப்பின்றி சுகாதாரமின்றி காணக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு உதாரணமாக கோவையின் மையப்பகுதி இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சிஎம்சி காலனி, கோவை மாநகராட்சியோட கிழக்கு மண்டல பகுதிக்குட்பட்ட இந்த சிங்காநல்லூர் தொகுதி பகுதியில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனியில் ஒரு பொது கழிப்பிடம் இருக்குது. இந்த கழிப்பிடத்தில் நம்ம ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஎம்சி காலனியில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மாநகராட்சியில் சுகாதார பணியில் ஈடுபடக்கூடியவங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை காவலர் இருக்கிறாங்க. அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கழிப்பிடம் எந்த நிலையில் இருக்குது? ஏன்னா ஊரே ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறாங்க, அவங்க பொது கழிப்பிடத்தை பொது கழிவறைகளை சுத்தம் செய்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவிற்கு பராமரிப்பின்றி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு பெண்களுக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு கழிவறை எந்த அளவிற்கு துர்நாற்றம் வீசும் குப்பை கூலங்களாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு 2 ஒரு தூய்மை காவலர் மற்றும் தூய்மை பணியாளர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனாலும் முறையான ஒரு பராமரிப்பு இல்லாத நிலைதான் என்பது இருக்கிறது. கோவை மாநகர மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம படம் எடுக்க உள்ளே போகும்போது கூட மிகுந்த துர்நாற்றம், மிக மோசமான நிலையில்தான் இந்த பொது கழிப்பிடம் என்பது இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கட்டடங்கள் எந்த அளவுக்கு சிதிலமடைந்திருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவு தான் இருக்குது. குறிப்பாக கோவை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கழிப்பிடங்களோட நிலை இது போன்று தான் சிதிலமடைந்தும் பராமரிப்புமின்றும் காணப்படுகிறது. ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை அந்த மக்கள் தொகைக்கு ஏற்பவும் பொது கழிவறைகளை பயன்படுத்தும் அளவில் இருக்கிறாங்க. தற்போது இந்த இடத்துல நம்ம நேரில் செய்யும் பொழுது அருகில் இந்த சிஎம்சி காலனியை ஒட்டியதான் இந்த சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ அலுவலகம் இருக்கிறது. நாம் நேரடியாக செய்யும் பொழுது அவரும் நேரடியாக வந்திருக்கார். தற்போது இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், எத்தனை நாளாக இங்கே இருக்கிறீங்க? இந்த பொதுக்கழிப்பிடத்தோட நிலை எப்படி இருக்குமா? போது எல்லாம் 50 வருஷமாக இங்கே இருக்கிறேங்க. ஆனால் 2 தடவை நான் வலிக்கு விழுந்திருக்கேன். அந்த பச்சை கலர் பாசத்தினாலும் தண்ணினாலும் அவங்க நல்லாவே கழுவிட்டு நல்லாவே மேலே மட்டும் கழுவிட்டு போயிடுறாங்க, கீழே மட்டும் அப்படியே இது தண்ணி ஏட்டம் அப்படியே இருக்குது. அதே மட்டும் கழுவி விட்றதே இல்லைங்க. நாங்கள் தான் ஊற்றிக்கிட்டு காலையில் ஊற்றி விட்டுட்டு நாங்கள் தான் உப்பு தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறதுங்கள. நீங்கள் சொல்லுங்கம்மா, எவ்வளோ சுகாதாரமாக இருக்கா, எப்படி இருக்குதுங்க? சாமி வந்து கழுவுறாங்க சாமி, எல்லாம் கழுவுலன்னு சொல்லலைங்க, கழுவுறாங்க. ஆனால் சுத்தமாக கழுவுறது இல்லைங்க. ஆனால் தண்ணி இருந்தால் தாங்க அவங்க ஊற்றுவாங்க. தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பொம்பளைக்கு வர்றாங்க, குடுக்கறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கு தண்ணி இருந்தால் தானே மோந்து ஊற்றிட்டு போவாங்க. தண்ணி இல்லைன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தண்ணி வேணுங்க, லைட்டு வேணுங்க. அந்த ஒன்று மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த இடத்துல நைட்டு இரவு நேரத்தில் போக முடியும்னு சொல்கிறாங்க, ஒரு லைட் இல்லாமல் சொல்கிறாங்க, 2-3 பேர் கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? ஆமாங்க, நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. சின்ன குழந்தைகள்லாம் அங்கே போய் விளையாடுறாங்க. அந்த பைப்பில் வந்து தண்ணி எந்நேரம் போயிட்டே இருக்குதுங்க. பாசமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நைட்லேயெல்லாம் உள்ளே போகவே முடியாதுங்க. ஒரு அவசர ஆத்திரத்துக்கெல்லாம் உள்ளே போகவே முடியாது. எங்களுக்கு வந்து அந்த தொட்டி சின்டெக்ஸ் வந்து நல்லா கட்டி அது வந்து வேற வைக்கணுங்க. வேற வச்சு பக்கெட்டு வேணுங்க. பாத்ரூம் போகிறது தண்ணி இருந்தால் தான் பாத்ரூம் சுத்தமாக இருக்குங்க. தண்ணி இல்லாதனால தான் பாத்ரூம் நாறுது. ஆனால் டெய்லி வந்து கழுகணுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நாரை வச்சு தான் கழுகுறாங்க. இங்கே ஒருத்தர் பணியாளர் போட்டிருக்கிறாங்க, அவங்க வர்றது கழுவுறன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அவங்க வர்றாங்க சார், வந்தால் கொஞ்ச நேரத்தை கழுவி விட்டு ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. அங்கே துணி அது எல்லாமே அப்படி மூளையாக தள்ளி விட்டுறாங்க. நடுவில் மட்டும் தான் கழுகுறாங்க. அந்த சைடில் இந்த சைட்லையெல்லாம் கழுகுறதே இல்லைங்க. அதையெல்லாம் கீழே இருக்கிற குப்பைகள்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க. நடுவில் மட்டும் கழுவி விட்டுட்டு பீச்சிங் பவுடரை தூவி விட்டு போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்னென்னா முக்கியமாக தண்ணி வேணுங்க சார். தண்ணி தான் முக்கியம். தண்ணி வேணும், பக்கெட்டு வேணும். பாத்ரூம் போகிறது பக்கெட்டு, தண்ணி வேணும், லைட்டு வேணுங்க.
இப்போ சுகாதாரமற்று காணப்படும் இந்த பகுதியில் உங்களால் குடியிருக்க முடியுதா? ஏன்னா உங்கள் வீடெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. எப்படி? கண்டிப்பாக இந்த லெட்டின் காம்பவுண்ட் ஒட்டி தான் எங்கள் வீடு மேற்கு சைடு இருக்குங்க. கழுவுறாங்க, கழுவுனதுமே பயங்கர ஸ்மெல் வருது. ஒன்றும் இதுவுமே இல்லை, மூச்சு திணறல். எங்கள் வீட்டில் குடியிருக்கிறக்கே யாரும் வரதில்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். வந்தால் 2 மாதத்தில் காலி பண்ணி போயிடுறாங்க. கழுவுற சத்தம் மட்டும் கேட்கு, நாங்கள் ஃபோன் பண்ணால் கழுவுற சத்தம் தான் கேட்க, அடுத்த நிமிஷமே ஸ்மெல் அடிக்குது. இந்த பொருள் பினாயில் ப்ளீச்சிங் பவுடரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலாம், சும்மா தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. மேக்ஸிமம் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஸ்மெல் வருது. 2 நேரம் கழுவணும். இதில் கவர்மெண்ட் லீவ் வேறு விட்டுறாங்க. லீவு நாள் இதுக்கெல்லாம் லீவ் விடக்கூடாது. ஏன்னா ஒரு லேட்டின் மக்கள் எல்லாருமே இது அத்தியாவசியம், எல்லோரும் போய் தான் ஆவாங்க. அதுக்கு லீவ் விட்டால் என்ன பண்ண முடியும்? லீவ் இல்லாமல் டெய்லி கழுவணும். ஒரு ஆள் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். நீட்டாக கழுவுனாங்கன்னா போதுங்க. யுவராணி, நம்ம தற்போது இந்த பகுதியில் கலாய்வு மேற்கொண்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிதிலமடைஞ்ச பார்த்துட்டு இருக்கோம். இந்த கழிப்பிடம் இருக்க ஒட்டிய அந்த பின்பக்கம் தான் எம்எல்ஏ அலுவலகம் இருக்குது. நம்ம நேரில் செய்யும்போது அவரும் இங்கே வந்துட்டார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சிங்காநல்லூர் தொகுதி கோவை இந்த பகுதி மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் இது போன்ற நிலை தான் இருக்குது. ஆனால் சிங்காநல்லூரில் இது போன்ற பொது கழிப்பிடத்தின் நிலை ரொம்ப மோசமாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த பகுதி மக்கள், அதுவும் குறிப்பாக மாநகராட்சி பணியில் வேலை செய்யக்கூடிய இவங்களுடைய நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு எதுவும் நிதி எதுவும் கேட்டிங்களா? கோரிக்கை எதுவும் வச்சிங்களா கார்பரேஷன்? வணக்கம் சார். கோயம்புத்தூர் மாநகராட்சி சிங்கநல்லூர் தொகுதி வந்து 21 வார்டுகள் அடக்கிய பகுதி, முழுக்க மாநகராட்சி சார்ந்த பகுதியாகும். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொது கழிப்பிடங்கள் வந்து சிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் இருக்குது. இது பராமரிக்கக்கூடிய பணியை வந்து மாநகராட்சி தான், எந்த நிர்வாகம் மாநகராட்சி தான் மேற்கொள்ளுது. ஆண்டுதோறும் பராமரிக்கக்கூடிய பணியை வந்து ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸுங்கிறது. இங்கே இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாள்தோறும் வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட் சுத்தம் பண்ணி விடணும். அதுபோக வந்து கிருமிநாசினி தெளிக்கணும், வெளியே வந்து கிருமிநாசினி தெளிக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி, பொதுமக்கள் சொல்கிற மாதிரி அந்த பராமரிப்பு பணி மேற்கொள்கிறவங்க தான் பட்ஜெட்டை வச்சு மக்கு வச்சு மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி வைக்கிறதில்ல, சரியாக பராமரிக்காதனால வலிக்க விழுகிறாங்க. ஏற்கனவே சில பகுதிகளில், சின்னத்துக்கு உட்பட்ட சில பகுதிகளில், இந்திரா நகர், சிஎம்சி காலனி போன்ற பகுதிகளில் டாய்லெட் வந்து இந்த மாதிரி தரம் இல்லாமல் இருக்குது, சீரமைச்சு கொடுக்கணும், மெயின்டைன் பண்ண சொல்லி கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிறதில்ல. பராமரிப்பு பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிறதில்ல. புது கழிப்பிடம் வேணால் கட்டுறதுனா சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பணி மேற்கொள்ள எடுத்துக்கிறாங்க. பராமரிப்பு பணி வந்து மாநகராட்சி தான் முழுக்க பண்ணுறாங்க. காரணம் என்ன? வருஷத்துக்கு ஒருக்கா டெண்டர் வச்சுட்டாங்க. அந்த டெண்டர் எடுக்கிறவங்க வந்து இது வந்து அத்தியாவசியமானது. நாள்தோறும் வந்து தூய்மை பணி செய்யணும். லீவு நாட்களில் செய்கிறது இல்லைங்கிறாங்க. காலை மாலை 2 நேரம் பண்ணணும், 2 நேரம் பண்ணுறதில்ல. நேரடியாக கூட உள்ளே போய் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருங்க. இது மட்டும் மாநகராட்சியினுடைய மொத்த வரி வருவாய் கடந்த 2021 இருந்தப்போ வெறும் 300 கோடி ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி இதே மாநகராட்சியில் 900 கோடி ரூபாய்க்கு மேலே வரி வருவாய் இருக்குது. குறிப்பாக சுகாதார வளாகமே இந்த அளவுக்கு இருக்குன்னா மற்ற அடிப்படை வசதிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. சட்டமன்ற உறுப்பினர் நான் 4-5 முறை கடிதம் ஆணையாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கு. கடிதம் தேதி வயசாக வச்சுருக்கேன் நான். குறிப்பாக சௌரியவாளையம் பகுதியில் இருக்கிற இந்திரா நகர், கள்ளிமாட பகுதியில் கூட சுகாதார வளாகம், ஒரு 3 பாரத் நகர், 4-5 இடத்துக்குள்ள சிஎம்சி காலனி இருக்குது, உப்பளி வளையத்தில் சிஎம்சி காலனி இருக்குது. அங்கெல்லாம் வந்து சுகாதார வளாகம் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பழைய சுகாதார நிலையங்களை மெயின்டைன் பண்ணுறது முழுக்க மாநகராட்சி தான் பண்ணணும். இது மூலயமா நல்லது நடந்தால் செய். யுவராணி, நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது நாங்கள் சட்டமன்ற நிதியிலிருந்து பராமரிப்புக்காக நாங்கள் நிதியை கொடுக்குறோம், ஆனால் மாநகராட்சி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பராமரிப்பு பணியில் அவங்க தான் மேற்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. வருடத்துக்கு முன்னாடி டெண்டர் எடுத்து பல்வேறு விஷயங்களை நாங்கள் அங்கேருந்து மாநகராட்சி பண்ணுது. ஆனால் முறையான ஒரு பராமரிப்பு இல்லை. சும்மா கடமைக்கு மட்டும்தான் இந்த பொது கழிப்பீடுகளை பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பகுதி மட்டும் இல்லை, இந்த தொகுதியோட எம்எல்ஏவே குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து இது குறித்து நாம் ஏற்கனவே இது போன்ற பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டோம். மாநகர பகுதி மட்டும் இல்லை, குறிப்பாக நாம் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் செய்திகளாக பார்த்துருப்போம். அதாவது வனப்பகுதியை ஒட்டியில் கழிப்பிடத்திற்கு சென்ற ஒரு மனிதர் வனவிலங்கு தாக்கி இறந்திருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியான செய்திகள் இருப்போம். இது போன்ற கழிவறை வசதிகள் முறையாக இல்லாதன் காரணமாக மனித மோதல்கள் என்பது புறநகர் பகுதியில் அதிகமாக இருக்குது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சுகாதாரமான ஒரு பகுதியாக கோவை மாநகரம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நிலையில் அக்கறை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பொது கழிப்பிடங்கள் எங்கெல்லாம் பராமரிப்பின்றி காணப்படுகிறது, சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஏன்னா பல்வேறு இடங்களில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கழிப்பிடமும் கிட்டத்தட்ட 10 வருஷம் 23 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்படுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போதும் மாநகர மையப்பகுதி, குறிப்பாக சிஎம்சி காலனி, அதுவும் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் சுகாதார தூய்மை பணியாளர்கள், இவங்களும் வசிக்கக்கூடிய ஊரெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வராங்க. பட் அவங்களுடைய நிலை என்பது மிக மோசமாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கெல்லாம் சிதிலமடைந்திருக்கிறது, வனப்பகுதி ஒட்டியிருக்க பகுதியில் பராமரிப்பின்றி காணப்படக்கூடிய அந்த கழிப்பிடங்கள்லாம் முறையாக ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகள் உடனடியாக நடத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யுவராணி.
பொது கழிவறை குறித்த நியூஸ் 7 தமிழின் கள ஆய்வில் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பொது கழிவறை அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளையும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்ற விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.